குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th வந்து ஆரம்பிக்க போகுது ஓகேங்களா. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு ரொம்பவே நர்வஸாக இருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுத போகிறது தெரியல, டஃப்பாக கேட்டால் என்னால் மார்க் எடுக்க முடியாது. ஸோ வந்து எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா, நான் எப்படி எழுதுறது, அங்கே எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களான்ட்டு நிறைய குழப்பத்தோட எக்ஸாம் நெருங்கி வர்றதால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நர்வஸாக இருக்காங்க இப்போ ஓகேங்களா. 11th 12th அந்த மாதிரி இல்லைன்னா அவங்க ஆல்ரெடி எழுதியிருக்காங்க, 12th 2 வாட்டி எழுதியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் பதட்டப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுப்பா. நீங்கள் ஸ்கூல்ஸில் எப்படி எழுதியிருந்தீங்களோ அதே தான், என்ன ஒன்று இன்விஜிலேட்டர்லாம் போட்டு ஸ்ட்ரிக்டாக நடத்துவாங்க அவ்வளோதான். மற்றபடி ஒன்றால் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் எக்ஸாம்ஸ் இங்கே எழுத போகிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான் ஓகேங்களா. யாரும் பயப்படாதீங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பயந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது நிறைய மறந்துடுவீங்க எக்ஸாம் அப்போ, கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ ரிலாக்ஸாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் ஆல்மோஸ்ட் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. எக்ஸாம் வேறு கிட்ட வருது. ஆல்ரெடி சொன்ன சில விஷயங்கள் தான், அது நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ்லேருந்தே ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 11th 12th ஒரு சில காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அதை நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, 10th இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் முன்கூட்டியே சொன்னால் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்ஸ் ஒரு நல்ல பூஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் இப்போ. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பப்ளிக்ன்றதால ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ஆர்டர் வைஸ் தான் எழுதணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாதுப்பா. 1 மார்க் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எழுதிடுவீங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 மார்க்குன்னு போட்டிங்கன்னா தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு எழுதணும் ஓகேங்களா. அதுக்குன்னு ஆர்டர் வைஸ் எழுதக்கூடாதான்னு கேட்டு ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் அந்த மாதிரி இல்லை. 2 மார்க்குன்னு போட்டிங்கன்னா தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபஸ்ட்டு, தெரியாதது லாஸ்ட் அந்த மாதிரி எழுதுங்க. ஓவர் ரைட் பண்ணி எழுதாதீங்க, பாயிண்ட்டு போட்டு எழுதுங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஷினில் ஏதோ ஒரு வேர்டு தப்பாக எழுதிட்டிங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ரைக் பண்ணி விட்ருங்க. அது ரொம்ப போட்டு அடிக்குது, ஒயிட்னர் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. இப்போ உதாரணத்துக்கு 5 2 மார்க் எழுதணும்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டாப்பில் 5மே எழுதுங்க. சப்போஸ் நீங்கள் நல்லா படிச்சுருந்துருப்பீங்க, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சால் அந்த கொஸ்டின் எழுதுங்க. மேபி கிரேஸ் மார்க்ஸ் உங்களுக்கு வரலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான விஷயம், ஃபாலோ பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோரே வரும் ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து நீங்கள் எக்ஸாம்ஸில் எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு ஃபர்தராக என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமோ நான் அதெல்லாம் சொல்கிறேன் ஓகேங்களா. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.